அதுவே பாத்தீங்கன்னா அந்த கிழமையில் பிறக்காமல் இருப்பவர்கள் நிறைய பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, மிகப்பெரிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், பத்திரிகை நடத்துபவர்கள் இருக்கிறார்கள், தலை சிறந்த வக்கீல்கள் இருக்காங்க, ஆடிட்டர் இருக்காங்க, ஆலோசனை சொல்லக்கூடிய அட்வைசரா இருக்காங்க. பெரிய அந்த கிழமையில பிறந்திருக்க மாட்டாங்க. இந்த கிழமையை தவிர்த்துட்டு மத்த நாள் பிறந்தா இந்த ராசி இந்த திதிக்காரங்க ரொம்ப அட்வைசர்ல கண்ணே அட்வைசர்ல தாயி அஷ்டமியில பிறந்த கண்ணே. கண்ணனுடைய ஆலோசனை கேட்கலன்னா பஞ்சபாண்டர் எப்படி ஜெயிச்சிருப்பாங்க? கௌரவர்களை ஜெயிக்க முடியுமா? எதுக்கு குருநாதர் இருக்காரு, துரோணாச்சாரியார் குருநாதர் இருக்காரு, பீஷ்மர் இருக்காரு, கர்ணனை ஜெயிக்க முடியுமா தாயி? முடியாது தாயி. கண்ணன் கூடதுனால இவங்க ஜெயிச்சாங்க. அஷ்டமி ஆலோசனைக்கு நன்மை, ரோகிணி ஆலோசனைக்கு நன்மை. ஒரு ரோகிணி கூப்பிட்டு அட்வைஸ் கலங்க சூப்பரா சொல்லிடுவாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றுவாங்க. ஒரு நிர்வாகத்துக்கு அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் பட்டையை கிளப்பிடுவாங்க, நிர்வாகம் பண்ணிடுவாங்க அட்டகாசமா. அவங்களை சமாளிக்க முடியாது ஐயே. நிறைய செஸ் விளையாடுறாங்க இல்லையா, நிறைய நம்ம நாட்டுக்கு தேசிய விருதெல்லாம் வாங்கி கொடுத்தவங்க, அவங்க ஜாதகம்லாம் இந்த மாதிரி இருக்கும்.